2026 தேர்தல் தமிழகத்திலே வெற்றி யாருக்கு? இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 தேர்தல் என்று சொன்னாலே நாம் அனைவருக்கும் தெரியும் 4 முனை போட்டி, இல்ல 5 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், திமுக கூட்டணி கட்சிகள் மறுபுறம், நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது, தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிடுகிறது. மற்றொரு புறத்திலே ராமதாசும் சசிகலாவும் கூட்டணி வைத்து அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மொத்தமாக பார்த்தால் 5 முனை போட்டி என்பது இருக்கப் போகிறது. இந்த 5 முனை போட்டியிலே மும்முனை போட்டி தான் மிக விறுவிறுப்பாகவும் இருக்கப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள் தொங்கு சட்டசபை என்பது உருவாகும், அதாவது விஜயின் மூலமாக ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என சொல்லிக் கொண்டு இந்த வேளையிலே இந்தியா டுடே நிறுவனம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரும் நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகளை அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய ஆட்சி என்பது அடுத்த ஆட்சி யாராக இருக்க வேண்டும்? ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா, அல்லது புதிதாக வார்க்கப்பட்ட விஜயுடைய கட்சியா, நாம் தமிழர் கட்சியா என இந்த 4 முனை போட்டிக்கு மட்டும் கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே அதிமுகவிற்கு 42% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல திமுகவிற்கு 38% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 3% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 16% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 1% மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்தாலும் தமிழகம் இப்படித்தான் இருக்க போகிறது என அவர்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக அந்த நிறுவனம் தகவலை சொல்றாங்க. அதிமுகவிற்கு 42, திமுகவிற்கு 38%. அப்ப இடையில் இருக்கக்கூடிய சதவீதம் என்பது 4% வித்தியாசம் என்பது இருக்கிறது. இந்த 4% வித்தியாசம் என்பது மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் நேரத்திலே அப்படியே மாறுவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய கட்சிக்கு 16% வாக்கு என்பது விழுந்திருக்கிறது. இந்த 16% வாக்கு என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை தொங்கு சட்டசபை என்பது உருவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலே 16% என்பது விஜயுடைய கட்சி யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கிறது, அது மூலமாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுக திமுக இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வெறும் 4%. 4% என்பது மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் என்பது கிடையாது. தேர்தல் நேரத்திலே கண்டிப்பாக மாற்றம் என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வர வேண்டும் என்றவும், அதே போல இல்ல ஸ்டாலின் தான் வர வேண்டும் எனவும் மாறி மாறி தமிழக மக்கள் இந்த இருவருக்கும் ஆதரவுகளை அதிகமாகவே கொடுத்திருப்பதாக அந்த நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.